பிதாவே, நன்றி ஆண்டவரே. வெற்றியின் ஆண்டுக்காக, உங்களுடைய மகிமையின் ஆண்டுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த வருஷத்தை ஒரு வெற்றியின் வருஷமாக வெற்றியாக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க. நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. நீங்கள் முழு ஆளுகை எடுங்க அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் சந்தோஷத்தை உங்கள் இழுத்து கொண்டு வரும்படியாக ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் ஆசைப்படுற எல்லாவற்றையும் தேசத்தில் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் செய்யும்படியா. உங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது, உங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது, உங்களுக்கு எழுப்புதற்கான அப்படிப்பட்ட ஒரு இதயம் இருக்குது. யாரும் கெட்டு போதும் சித்தம் இல்லை ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே கிறிஸ்து அறிவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் ரட்சிப்படைன்னு சொல்லி விரும்புகிறீங்க அப்போ. அப்படிப்பட்ட ஆசை உங்களுக்கு இருக்குது ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க. வேறு யார் போக முடியும்? நாங்கள் போகாட்டி வேறு யார் போடுறது ஆண்டவரே? இந்த வருஷம் உடைய வார்த்தை உண்மையாகவே என்னுடைய இதயத்தில் பற்றி ஏறட்டும், ஆவியில் பற்றி ஏறட்டும். உடைய வார்த்தையில் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் தியானிக்கட்டும். ஆழமாக ஆவிக்குள் நாங்கள் போகணும் ஆண்டவரே. ஆழமாக உங்கள் வார்த்தைக்குள்ளே போகணும். உங்களுடைய இருதயத்தினுடைய ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றணும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர நினைக்கிறோம். அதுதான் எங்களுடைய இதயத்தின் ஆசை. உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறோம். இப்போ நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, உங்கள் மகிமைக்காக. ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்தில் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். 1 Naளாகமம் 16 வாங்க. இந்த வருஷம் ரொம்ப வித்தியாசம். ஆவியானவர் ரொம்ப வித்தியாசமாக எனக்கு கொடுத்தாரு. நிறைய வசனங்கள் இருக்குது. ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு வெளிச்சத்தை காட்டுகிறார். அவர் என்ன செய்யணுன்றதை நமக்குள்ள நம் மூலமாக தேசங்களில் இயேசுவின் நாமத்தினால். 8 வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். இந்த வருஷம் பரிசுத்த ஆவியானவர் நாம ஒரு உயர்ந்த எல்லைக்குள்ளே வரணும் விரும்புகிறாரு. உயர்ந்த எல்லைக்குள்ளே, நன்றியில் உயர்ந்த எல்லை, நன்றி சொல்கிறதில்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நாம் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குதோ அதை ஒன்றையும் நீங்கள் ஓகே நடந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க. திடீர்னு பவர் கட் வரும், திடீர்னு பல விஷயங்கள் இல்லாமல் போயிடும். பவர் கட் ஆச்சுன்னா மேற்கத்திய நாடுகளோடு இங்கே இருக்க மக்களுக்கு தெரியும். இப்போ ஜெர்மனியில் கூட நிறைய பவர் கட்டு வருது. பவர் கட்டுக்கு ஆயத்தமாகுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாவற்றுக்கும், உங்களுக்கு இருக்க எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நன்றி சொல்ல 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 அது பெருகிக்கிட்டே போகும். நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல தேவனுடைய இருதயம் களி கூறும். நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல தேவ தூதர்கள் களி கூறுவாங்க. நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஒரு கோஷேனை உருவாக்குவீங்க. உங்களுடைய சொந்த நன்றினால் உங்களுடைய மற்ற மக்கள் போராடுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனால் உங்களுக்கு அது நடக்காது. நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுங்க. அவருடைய வாயில், உங்கள் வாயில் எப்பொழுதும் அவருடைய பேர் நாமம் இருக்கட்டும். இந்த பூமியின் கீழ், இந்த வானத்தின் கீழே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமம் அன்று வேறு எந்த நாமம் கொடுக்கப்படலை. அப்போ இயேசுடைய நாமம் உங்களுடைய வாயில் எப்பொழுதும் இருக்கட்டும். அவருடைய பேரை சொல்லி நீ கூப்பிட்டுட்டே இருங்க. அவருடைய கிரியைகளை மக்கள் மத்தியில் நீங்கள் காட்டுங்க. இனிமேல் மறைந்திருக்கிற வருஷம் கிடையாது. விசுவாசிகள் மத்தியில் மட்டும் கிடையாது. சபைக்குள்ளே மட்டும் சாட்சி கொடுத்துட்டு இல்லை. அவருடைய கிரியைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்க. ஜனங்களுக்குள்ளே அப்படின்னா தேசங்களில், அப்படின்னா பல பல வித்தியாசமான நாடுகளில் எத்தனையோ நார்த் மக்கள் இருக்கிறீங்க, எத்தனையோ வித்தியாசமான ஸ்டேட்லேருந்து மக்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் நீங்கள் பேசுங்க. நான் என்னுடைய பாஷையை மக்களோ பல 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 தேச மக்கள்கிட்ட பேசி பேசி தான் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் எப்படி இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணணுன்றதை கற்றுக்கொண்டேன். வேறு நாடுகள்லேருந்து வர மக்களுக்கு அவங்க ரொம்ப பசியோடு கூட வர்றாங்க, ரொம்ப தேவையோடு கூட வர்றாங்க, ரொம்ப தனிமையோடு கூட வர்றாங்க. அப்போ அவருடைய கிரியைகளை மக்கள் மத்தியில் காட்டுங்க. நமக்கு தெரியும் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தனிமை கிடையாது. அப்போ இந்த வருஷம் தனிமையாக இருக்கிற வருஷம் இல்லை. உங்களுக்கு தனிமை கிடையாது. நீங்கள் இனிமேல் தனிமையே கிடையாது. திரளான மக்கள் மத்தியில் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அவருடைய கிரியைகளை வெளியே காட்டுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கிரியை, மற்றவருடைய வாழ்க்கையில் கிரியை, வேதத்தில் கிரியை. அப்போ அவருடைய செய்கைகளை பல மக்கள் மத்தியில் காட்ட போகிறீங்க. அவருக்கு பாட்டு பாடுங்க, கீர்த்தனை பண்ணுங்க, அவருடைய எல்லா அதிசயங்களையும் தியானித்து பேசுங்கள். அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குதா என்ன? நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா என்ன? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதம் இல்லைன்னா வேதத்தில் இருக்கிற அற்புதங்களை பேசுங்க.
இல்லை நேற்று நடந்த அற்புதத்தை பேசுங்க, இல்லை உங்கள் குடும்பத்தினுடைய அற்புதத்தை பேசுங்க, இல்லை எதை வேணால் பேசுங்க. ஆனால் எல்லாவற்றையும் அவருடைய அதிசயங்களையும் பேசுங்க. இந்த வருஷம் வந்து தேவனுடைய மகிமையை வந்து தேசங்கள் மத்தியில் காட்டுகிற வருஷம். இந்த வருஷம் ஆண்டவர் வந்து தன்னுடைய மக்களை வந்து ஒரு நன்றியுள்ள மக்களாக, ஒரு சுவிசேஷம் சொல்லுகிற மக்களாக, ஜெபிக்கிற மக்களாக, துதிக்கிற மக்களாக, பிரசங்கிக்கிற மக்களாக ஆண்டவர் கூப்பிடுறார் எல்லா பகுதிகளிலும். இந்த வருஷம் நீங்கள் மகிமையிலேருந்து மகிமைக்கு போகிறது ஒரு உன்னதமான ஒரு அளவு. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகள் இருதயம் மகிழ்வதாக. இந்த வருஷம் வந்து உலகம் வந்து பயங்கரமாக குழப்பத்துக்குள்ளே போகிற நேரம். பயங்கரமான வஞ்சகமும் குழப்பமும் இருக்கும். தேவனுடைய மக்களுடைய இருதயம் வந்து பயங்கரமாக அசைக்கப்படும். நீங்கள் பல 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 வஞ்சகத்தை நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மக்கள் அதிகமாக மெட்டாவர்ஸ் இந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போவாங்க. மனிதர்கள் உருவாக்கின ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போவாங்க. மக்கள் அதிகமாக வந்து சாட்பாட் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறது, நிறைய டெக்னாலஜி, அவதார் மாதிரி, அதாவது அவங்களே கற்பனையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவங்களே அவங்களுடைய மனைவியை இல்லை துணையை அந்த மாதிரி உருவாக்கிப்பாங்க. கற்பனை பண்ணி அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு சொந்த கரத்தின் கிரைகளில் தான் அவங்க மகிழுவாங்க. நான் எப்படி நினைக்கிறேனோ அந்த மாதிரி ஒரு ஆளை நானே உருவாக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அது பிசாசு. அந்த ஏஐ சேட் பாட் உருவாக்குனது என்னவா இருக்கும்? பிசாசு தான். இந்த வருஷம் கூட நான் பார்த்தேன், சைக்காலஜி கூட அது ஒரு புதிய பிரான்ச் மாதிரி, ஒரு புதிய ட்ரீட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி முழுவதும் மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி சாட்பாட்டு இல்லை இந்த ஏஐ அந்த மாதிரி அவங்களோடு கூட இல்லை அதன் மூலமாக ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய புதிய சிகிச்சை முறைகள் வந்து வரும். உலகம் வந்து பயங்கரமாக குழப்பத்துக்குள்ளே போகும், ஒரு வஞ்சகத்துக்குள்ளே போகும். தேவனுடைய மக்களுடைய இருதயம் வந்து அசைக்கப்படும். அப்போ தேவனை தேடுறது அதுதான் வந்து உண்மையான விசுவாசிகளுடைய முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். தொடர்ந்து முழுத்தோடு கூட தேவனை தேடிக்கொண்டே இருக்கணும். அப்போ அந்த உண்மையான விசுவாசிகளுக்கு நடக்கும்னா அவங்க உண்மையான சந்தோஷத்தை அவங்க பார்ப்பாங்க. அவங்க உள்ளே இருந்து உண்மையான சந்தோஷம் பொங்கி வழியும். அவங்க சில மக்கள் மேலே அப்படியே கவர்ந்தெழுக்கப்படுவாங்க. ஓ, இப்படி சந்தோஷமாக இருக்காங்களே, அவங்ககிட்ட நான் நெருங்கி வரேன்ற மாதிரி வருவாங்க. சிலருக்கு வந்து அது அருவருப்பாயிரும். சில நினைப்பாங்க, ஐயோ இந்த ஆள் சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கே, இப்போ தான் சரி என்ன பைத்தியமா என்ன அப்படின்ற மாதிரியும் நடத்துவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து என்ன நீங்கள் எப்போதாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு மாதிரி பேசுனாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா அப்படின்னா நீங்கள் இந்த வருஷத்தை சமாளிச்சிருவீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மட்டும் சமாளிக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து பெருகும்படியாக நீங்கள் போராடுவீங்க. இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ வந்து சர்வை பண்ணிரு, நீ வந்து போராடு, அப்புறம் அது பெருகணும். உங்களுக்கு இருக்க எல்லாம் பெருகணும். எல்லாம் ஊழிய வாய்ப்பு, எல்லாம் நீங்கள் வாழுகிற இடம், இல்லை எல்லா பணமோ இல்லை உங்களுடைய நகைகளோ இல்லை எல்லாம் பெருகணும். வாகனங்களோ, ஏன்னா நிறைய டேக்ஸ் கொண்டு வர பார்க்குறான் பிசாசு, நிறைய தடைகளை கொண்டு வர பார்க்குறான். நீங்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றத கொண்டு வர பார்க்குறான் பிசாசு. நீங்கள் வாழ்கிற இடம் இல்லாதபடி இந்த மாதிரி பிசாசு ரொம்ப அதிகமாக வேலை பண்ணுறான். உங்களுக்கு கார் இருக்கக்கூடாது, உங்களுக்கு சொந்தமாக எதிர்க்கக்கூடாது, அந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க வீடுகள்லேருந்து வெளியே துரத்துறாங்க கவர்மெண்ட்டு, நிறைய டேக்ஸ் போட்டு இந்த மாதிரி. ஆனால் உங்களுக்கு எல்லாம் ரெட்டிப்பாகணும். நீங்கள் மட்டும் வாழ்கிறது கிடையாதுங்க, நீங்கள் வந்து போராடணும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், தேவனுடைய முகத்தை தேடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இது பிசாசுடைய திட்டம், உங்களுடைய திட்டம் என்ன? பிசாசுக்கு விரோதமாக உங்கள் திட்டம் என்ன? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்புறம் எதெல்லாம் ஆவியவங்களுக்கு காட்டுறாரோ அதை நீங்கள் போராடுங்க, அதை செயல்படுத்துங்க. இந்த யோர்தானை மிதிங்க, அந்த செங்கடலை பிளந்து கொண்டு போங்க, எரிகோ பிடிச்சிருங்க, அந்த ஒரு புதிய எல்லைகளுக்குள்ளே போங்க. நீங்கள் போராடி பெருகணும். ஆமாம், நீங்கள் பெருகுவீங்க, நீங்கள் அப்படியே மலருவீங்க. நீங்கள் வந்து போராடணும். ஆனால்
அந்த போராட்டத்துக்குள்ளே போகணும், உந்தி தள்ளணும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறாங்க இல்லையா? எதனால்? பலவந்தமாக இல்லை, பலவந்தம் பண்ணி, விசுவாசத்துலேயும் பலவந்தம் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. பலவந்தம் பண்ணுறவங்க, ஆமென். பலவந்தம் பண்ணுறவங்க ராஜ்யத்தை பிடிச்சிக்கிறாங்க, போய் எரிகோ பிடிச்சிப்பாங்க தேவனுடைய திட்டத்தின் மூலமாக. இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஒரு வாழுகிற, ஒரு போராடி பெருகிற ஒரு ஆண்டு. பிரசங்கம் பண்ணாமையே யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவங்க கூட்டம் கூட்டமாக விசுவாசிகளை நோக்கி ஓடி வருவாங்க. அவங்க வந்து சந்தோஷமாக கிறிஸ்தவர்கள்கிட்ட வந்து ஒட்டிப்பாங்க, உங்களை வந்து ஒட்டிப்பாங்க. உங்கள் சீஷர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தோஷத்தை பார்த்து உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க. ஒருவேளை நீங்கள் விசுவாசிகள் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் படிப்படியாக நீங்கள் அவங்கள வந்து ஆதாயப்படுத்துவீங்க. மற்றவங்க வந்து உங்ககிட்ட வர்றதுக்கே கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஓ, எனக்குள்ள இருக்க சந்தோஷத்தை பார்த்து இந்த பாவம் இந்த மக்கள் அவங்களால நான் அவங்களுக்காக ஜெபிக்கட்டுமா, அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா நீங்கள் கேளுங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஜீவ வாசனையாக இருக்கும். அதாவது அழிவுக்குள்ளே போகிறவங்க வந்து அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உபத்திரவத்தை உருவாக்குவாங்களாம். நீங்கள் சந்தோஷமான கிறிஸ்தலாக இருக்கிறீங்க, நீங்கள் பிசாசுக்கு ரொம்ப ஆபத்தானவங்க. பிசாசு என்ன பண்ணணும்னா உங்களை எப்படியாவது காலி பண்ணுறதுக்கு அவன் திட்டம் போடணும். ஒரு ஆளை பிசாசு சேர்த்து உங்களை வெளியே கொண்டு போகிறதுக்காக வந்து பார்ப்பான். யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களோ அவங்க வந்து இப்படி சந்தோஷமான கிறிஸ்துவை ஒட்டிப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் அழிவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க விசுவாசிகளுக்கு விரோதமாக உபத்திரவத்தை ஆரம்பிப்பாங்க. நம்ம உபத்திரம் வந்து நம்மளை உறுதியாக்கும். நம்ம எந்த அளவுக்கு நசுக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பெருக போகிறோம். 12 பாருங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். நீங்கள் அவரை தேட 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 அவருடைய பலன், அவருடைய வல்லமையை தேடுறீங்க, அவருடைய அபிஷேகம் தேடுறீங்க, அவருடைய பிரசனத்தை தேடுறீங்க, அவருடைய பலன் வந்து தானே உங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் அசைவாடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் அவருடைய பலனை தேடும்போது அந்த பலன் உங்களுக்குள்ளே பெருக 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 நீங்கள் அவருடைய பலத்தினால நீங்கள் வந்து சமாளிக்க முடியும், போராட முடியும், பெருக முடியும். அந்த தொடர்பை நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரோடு கூட அந்த தொடர்பு நீங்கள் தொடர்பை வச்சுக்க முடியும். இந்த எரிகோவினுடைய உடைக்கக்கூடிய திட்டங்களை காட்டுவார், செங்கடலை பிளக்கக்கூடிய திட்டங்களை காட்டுவார், எல்லா திட்டங்களும் உங்களுக்கு கிடைப்பார் ஆண்டவர். நீங்கள் அவருடைய முகத்தை தேட 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 இந்த எல்லாம் கிடைக்கும். அவருடைய மகிமையான கிரியைகளை நீ அறிந்து கொள்ளுவீங்க. 14 பாருங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். கிறிஸ்துவோடு கூட சபைக்கும் இருக்க அந்த உறவு, அது பாருங்கள், அந்த ஐக்கியம், அது வந்து உண்மையான கிறிஸ்தவர்களை வந்து ரொம்ப துடிப்பாக மாற்றும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறான்ற அந்த அனுபவம், நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கீங்கன்ற அந்த அனுபவம், நீங்கள் ஒன்றாக இருக்கீங்க அவரோடு கூட, ஒரே ஆவியோடு கூட ஆவியாக இருக்கிறீங்க, அது உங்களை ரொம்ப உறுதியாக்கும், ரொம்ப துடிப்பாக மாற்றும். எந்த புறக்கணிப்பு நீங்கள் மேற்கொண்டுருவீங்க, நீங்கள் உபத்திரவ மத்தியில் நீங்கள் பெருகுவீங்க, உபத்திரத்தின் மத்தியில் பெருகுவீங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா அநீதியும் பாருங்கள், இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக உயிர் தெழுந்த இரட்சகரோடு கூட வருவாங்க. நீங்கள் வந்து துதித்து நீங்கள் அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் அற்புதமான வேத காலம் நடந்த அற்புத அடையாளங்கள் வந்து உங்கள் சொந்த வாழ்க்கையில் நடக்கும். அது வந்து பயங்கரமான அற்புதத்துக்கான வாசலை திறக்கும். எப்படி அற்புத வாழ்க்கைக்கு வாசலை திறக்கிறது? அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு பாருங்க, அதை நினைக்க அவர் துதிக்க அதை அறிக்கை செய்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. துதிங்க, அறிக்கையிடுங்க, இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை அதுக்கு துதிக்கும் போது, அறிக்கையிடும் போது உங்களுடைய சொந்த வழிகளை நீங்கள் வந்து அற்புதத்துக்கு திறந்து கொடுக்குறீங்க. நீங்கள் மட்டும் அற்புதத்தை அனுபவிக்க போகிறதில்ல, நீங்கள் அற்புதத்தை செய்ய போகிறீங்க. இந்த வழியில் தான் நீங்கள் வாசலை திறந்து நீங்கள் அற்புத வாழ்க்கைக்குள்ளே கடந்து போவீங்க. இந்த வருஷம் வந்து பயங்கரமான அழுத்தம், சிறைச்சாலை, உபத்திரம் வந்து வல்லமையை கட்டவழ்க்கும்.
எல்லா சிறை கைதிகள், சிறைச்சாலை, உபத்திரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதங்களை கட்டிருக்கும். வேத காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தோல்விகளும் வெற்றிகளுக்கு நடந்து போகிற மாதிரி அவரோடு கூட நெருக்கமாக நடக்க திரும்ப திரும்ப ஆவியானவர் வந்து அதை தான் உறுதியாக சொன்னார். ரொம்ப நெருக்கமான ஒரு வாழ்க்கை. பிசாசு எதெல்லாம் எனக்கு விரோதம் செய்ய நினைக்கிறானோ அது ஒரு நாள் நடக்காது. நீங்கள் நெருக்கமாக நடக்க இப்படிப்பட்ட விசுவாசிகள் வந்து தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்து அவருடைய இருதய கதறல், இந்த தேச மக்கள் வந்து மனந்திரும்பலுக்கு வரணுமேன்ற மாதிரி நியாயத்தீர்ப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய அழிவுகளை நீங்கள் பார்ப்பீங்க. மக்கள் வந்து அதிக பைத்தியமாகிட்டு வருவாங்க, அதிகமாக வெறுக்கிறவங்களாக மாறுவாங்க, வெறுப்புக்குரியவராக இருப்பாங்க. வெறுப்பு வரும், கசப்பும் வரும், பயங்கரமான சத்துருக்களாகிறது இருக்கும். நிறையா பயங்கர மோசமான காரியங்கள் நடக்கும், பயங்கர கொடூரமான காரியங்கள் நடக்கும், கற்பனைக்கு எட்டாத காரியங்கள் நடக்கும். மாம்சம் தின்றவர்கள் கூட மனுஷர்கள் தின்ற மாதிரி காரியங்கள் கூட நடக்கும். அது இப்போ நடந்துட்டுருக்குது. ஆனால் இப்போ நிறைய பார்க்கப்பீங்க நீங்கள். அது வந்து ரொம்ப அழகாக இருக்க மாதிரி காட்டப்படும். ஆனால் இன்னும் அதிகமாக போகும். இது எல்லாவற்றையும் மேற்கத்திய நாடுகள் அதிகமாக செய்ய ஆரம்பிக்கும், மற்ற நாடுகளும் பின்பற்றும். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக முன்னிலையில் வந்துடும். இந்த மாதிரி பயங்கரமான காரியம் நடக்கும். அப்போ நியாய தீர்ப்புகள் அது இப்படிப்பட்ட காரியங்கள் மேலே வருது. தேவனுடைய இருதயம் வந்து மக்களை உழுக்கணும்னு அப்படி இருக்குது, தேசங்களை உழுக்கணும்னு சொல்லி. அப்போ உண்மையான விசுவாசிகள் அவங்க தேவனுடைய நியாய தீர்ப்பை வந்து சாத்தானுடைய கிரிகளின் மேலே உலகமெங்கும் வரணும்னு சொல்லி உரிமை பாராட்டுவாங்க. எங்கேயாவது ஒரு மோசமான காரியம் நடக்கிறத பார்த்தீங்கன்னா, பிசாசு பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியாய தீர்ப்பை கேளுங்க. ஏன்னா நியாய தீர்ப்பு வந்து மனம் திரும்புதலுக்கு தான் நடத்தும், இல்லை தேவனுடைய பயத்துக்கு நேரம் நடத்தும் நியாய தீர்ப்பு. அப்போ தேவனுடைய பயம் வந்து மனம் திரும்புதலுக்கு வரத்துக்கு உதவி செய்யும். ஐயோ நம்ம கேலி செஞ்சோமே, அவரை நம்ம நம்பலையே, கடவுள் இருக்கார் நம்பலையே, அது யார் அப்படின்ற மாதிரி அந்த நியாய தீர்ப்பு கொண்டு வரும். ஆமாங்க தேவன் இருக்கிறாரு, நாங்கள் உங்களை கேலி பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அந்த மாதிரி இல்லை சரியான இதுக்குள்ளே அவங்க நடத்தும். ஹல்லேலூயா. இந்த எல்லா ஒரு அழிவிலையும் பார்த்தீங்கன்னா உண்மையான விசுவாசிகள் அற்புதமாக விடுதலையாக்கப்பட்டிருப்பாங்க. மனம் திரும்புதலுக்குள்ளேயும் ரட்சிப்புக்குள்ளேயும் வரதை பார்ப்பீங்க. நித்தியம் வந்து காட்டுங்க. இப்படிப்பட்ட விசுவாசிகள் வந்து எத்தனை அவங்க ஜெபத்தின் மூலமாக, துதியின் மூலமாக எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படுத்தினாங்கன்னு காண்பேன். நான் பார்த்தேன், மக்கள் வந்து ரூமில் உட்காந்துட்டு, ஜெயிலில் உட்காந்துட்டு, ஜெயிலிருந்து அந்த ஜெபத்தின் மூலமாக, அவங்களுடைய துதியின் மூலமாக, அவங்க ஞாபகம் பண்ணி, அவங்க அறிக்கை பண்ணது மூலமாக அவங்க அற்புதங்களை கட்டவிழ்ப்பாங்க. நியாய தீர்ப்பின் அற்புதம் அண்ணன் பிரசங்கம் பண்ண மாதிரி, நான் பார்த்தது மாதிரி யாத்ராகமத்தில் இந்த மாதிரி நியாய தீர்ப்பின் அற்புதம், அதுவும் வந்து பல திரளான மக்களுக்கு வந்து விடுதலையை கட்டவிழ்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் 23, பூமியின் சகல குடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். ஜாதிக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இந்த வருஷம் ஆண்டவர் தன்னுடைய துதியும் அறிக்கையும் அதிகமாக உலகளவில் பரவணும், முழு அண்ட சராசரத்திலையும் பரவணும் விரும்புகிறார். நான் பார்த்தேன், ஆன்லைனில் வர்ஷிப் அது தேசங்களை உலகமெங்கும் தொடர்பு கொள்ளும். ரொம்ப ஆழமாக துதி ஆராதனை, அதே ஜீவன தேவனுக்கு மகிமை செலுத்துகிற அந்த மாதிரியான காரியங்கள். ஆண்டவரே, இந்த வருஷமே பல ஊழியங்கள் வந்து உலகமெங்கும் ஆன்லைன் துதி, ஜபம், அறிக்கை, இந்த மாதிரி துதியை விசேஷமாக செய்யும். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் நடுங்கும். இப்படிப்பட்ட பரலோக ஒருமனதை பார்த்து தேசங்களுக்குள்ளேயும் அந்த சபை பிரிவுகளுக்குள்ளேயும் ஆவிக்குரிய மண்டலத்தில் கூட பார்த்திங்கன்னா தேவனுடைய மேலே பயம் இப்படிப்பட்டதான ஒரு துதி ஆராதனை மூலமாக ஸ்திரப்படும். பலர் ஓடி வருவாங்க இயேசுக்கிட்ட, ஜீவனும் சத்தியமானவர்கிட்ட ஓடி வருவாங்க. துரைத்தனங்களும் அதிகாரமும் அது அசைக்கப்படும். ஆன்லைனில் முழு குளோபும் தொடர்பு கொள்ளும்போது துதி ஆராதனை நான் நெட்வொர்க்கை பார்த்தேன். அப்போ நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் அதை ஒழுங்கு பண்ணுங்கள், எந்த லெவலில் உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. பல தேசங்கள் ஒன்றாக வரும், 24 மணி நேரம் துதி ஆராதனை, பல தேசங்கள் ஒன்றா இணையும் இயேசுவின் நாமத்தினால். 29 பாருங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்ததியிலே பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
இந்த வருஷம் ஆண்டவர் தன்னுடைய சரீரம் ஆகிய சபை எல்லா மகிமையையும் எல்லா பெரிய காரியங்களையும் சரி சின்ன காரியங்களையும் கொடுக்கணும்னு நினைப்பார். சும்மா வீண் பெருமையோ இல்லை சுயத்துக்காகவோ இல்லை தன்னுடைய சொந்த பெருமைக்காகவோ இல்லை. யாரெல்லாம் சரீர பிரகாரமான காணிக்கைகளை கொண்டு வராங்களோ அது மட்டும் இல்லை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையவே தங்களையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்கள், தேவனுக்கு முன்பாக காணிக்கையாக கொடுக்குறாங்களே, அவங்க சுலபமாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்கு மேலே மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்ததியிலே பிரவேசிங்கள், பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உங்களையே ஜீவபலியாக கொடுக்கும் போது, ஒரு காணிக்கை கொடுக்கும் போது அதுதான் உங்களை ஒரு சுலபமான ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துடும். பரிசுத்த வாழ்க்கை வந்து ரொம்ப 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 சுலபம். உங்களையே நீங்கள் கொடுக்கும்போது, ஒரு ஜீவ பலியாக கொடுக்கும்போது, உங்களையே இந்த காணிக்கை கொடுக்கும்போது, ஒரு காணிக்கை நீங்கள் கொண்டு வரீங்க, நீங்கள் அவருக்கு முன்பாக வர்றீங்க, உங்களையே முழுவதும் தேவனுக்கு திறந்து கொடுக்குறீங்க. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. முழு ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து அவர் உங்களை பார்க்கிறார். உன்னதங்கள்லேருந்து அவர் பார்க்குறார், உள்ளேருந்து அவர் பார்க்குறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு முன்பாக வாழுங்க. உள்ளேருந்து வெளியே அப்படியே பூலோகத்தாரே யாரெல்லாம் தேவனுக்கு பொருளாதாரத்தில் கொண்டு வராங்களோ, தேவைப்படும் போது இந்த மாதிரி முழு உலகத்துக்கு மேலே வருகிற அந்த பொருளாதார பிரச்சனைலையும் வந்துடுவாங்களே. பல கரன்சிகள் வந்து மாறும், திடீர்னு மாறும். அந்த டிமானிட்டைசேஷன் மாதிரி அதுவும் நடக்கும். திருப்பியும் பேமெண்ட் சிஸ்டம் வந்து மாற்றப்படும். பேங்க்கு பல கம்பெனிகள் வந்து திடீர்னு ஒன்றுமில்லாமல் போகும், திவாலாகும். பல பகுதிகளில் இது உலகமெங்கும் நடக்கும். அதுக்கப்புறம் பேல்சபூபன் வந்து அவன்தான் வந்து குழப்பத்தை கொண்டு வருவான்ல, ஈக்களின் தேவன், அவன் குழப்பத்தை கொண்டு வருவான். அந்த குழப்பம் பண்ணுகிற ஆவி வருமா, அந்த தன்னுடைய ஆட்சியை கொண்டு வர பார்ப்பான் குழப்பத்தின் மூலமாக. ஆனால் யாரெல்லாம் தொடர்ந்து ஆராதிக்கிறாங்களோ, அழிந்து போகாதபடி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, எந்த ஒரு புயலையும் கடந்து வந்துடுவாங்க. எந்த வாழ்க்கையின் புயலையும் கடந்துருவாங்க அவங்க. இந்த வருஷம் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தன்னுடைய ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பலரால் வந்து கட்ட முடியாத அளவுக்கு. இது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸில் நடக்கும், கார் இன்சூரன்ஸில் நடக்கும், ஹோம் இன்சூரன்ஸில் நடக்கணும், பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், எல்லா பகுதியிலும் எங்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கோ அதில் இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக்கிடுவாங்க. அப்போ நமக்கு பரலோக இன்சூரன்ஸ் இருக்குது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த இன்சூரன்ஸ் வேணுமா, இவ்வளோ பணத்தை நீ கட்டணுமான்றதை கேளுங்க. உங்களுடைய பரலோக இன்சூரன்ஸை நீங்கள் நம்ப முடியுமான்னு கேளுங்க. தேவ தூதர்கள் வந்து புயல் வரும் பொழுது ஆண்டவர் தேவத்தூரில் காற்றை பிடிச்சி வச்சுக்க முடியும். பல அழிவுகள் வரும், பல அக்கினி இல்லை நெருப்புனால் வர நிறைய ரத்தத்தை நான் பார்த்தேன். ரொம்ப பயங்கரமான காரியங்கள் வந்து நடக்க போகுது. எல்லாவற்றிலும் பயங்கர விலைவாசி அதிகமாக இருக்க போகுது. பயங்கர விலைவாசி எல்லா அனுதின தேவைகள் இருக்குது பாருங்கள், அதில் கூட விலைவாசி அது பயங்கரமாக மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம். அப்புறமேட்டு உயர்ந்த குள்ள மக்கள் இருக்காங்க, சொசைட்டியில் இருக்கிறாங்க பாருங்க, மக்கள் சமுதாயத்தில், அங்கே கூட. அப்புறம் அநீதி, அப்புறம் பாதுகாப்பற்ற உணர்வு எல்லா சமுதாய பகுதியிலும் அதிகரிக்கும். யாரெல்லாம் தேவனுடைய விதிகள் நடக்கிறாங்களோ அவங்க அசைக்கப்பட மாட்டாங்க. யாரெல்லாம் தேவனுடைய விதிகள் நடக்கிறாங்களோ அவங்க வந்து அசைக்கப்பட மாட்டாங்க. அப்போ பரலோக அற்புதமான ஒரு பராமரிப்பு உங்கள் பகுதியில் எல்லா பகுதியிலும் நடக்கும். எப்படி மீன் வாயில் தங்க காசு இருந்துச்சோ அது மாதிரி, எப்படி காகங்கள் வந்து மாம்சத்தை கொண்டு வந்துச்சோ எலியாவுக்கு, அந்த மாதிரி எந்த அற்புதம் நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வலையில் மீன் வந்து விழுந்துச்சு பாருங்கள், காடை வந்து விழுந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரி எல்லா விதமான அற்புத வாழ்க்கை இந்த வருஷம். அப்படிப்பட்டதான அற்புதங்கள் நீங்கள் நெருக்கமாக வாழும்போது, நீங்கள் தேவனுடைய அவர் முகத்தை தேடும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, இந்த ஒன்றாம் ஆராதிகர்கள் கொடுத்த முதல் சங்கீதம் இது. அந்த சங்கீதத்தை தான் ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு கொடுத்தார். வாவ், ஹல்லேலூயா. தைரியத்தோடு கூட நீங்கள் எந்த ஒரு புயலையும் மேற்கொண்டுருவீங்க.
எல்லாருமே உங்களை பார்த்து ஹீரோவாக நினைப்பாங்க. என்ன ஆச்சு, நம்முடைய முழு கம்பெனியில் எல்லாருமே குறை இருக்குது, எல்லாருக்குமே எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருமே ஏமாற்றப்பட்டாங்க, எல்லாருமே இந்த கண்ணியில் விழுந்துட்டாங்க, எல்லாருமே எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, வியாதி வந்துருச்சோ இல்லை குடும்பமோ என்னமோ குடும்பத்தில் செத்து போனாங்களோ என்னமோ, ஆனால் உனக்கு மட்டும் எப்படி நீ பாறை மாதிரி நிற்கிறியே, ஒரு பிரச்சனை வரலையேன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு வந்து நித்திய கண்மலையானவர் என் கூட இருக்கிறார், அவர் மேலே கட்டியிருக்கிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் தைரியமாக நிற்பீங்க, எல்லா புயலையும் கடந்து நிற்பீங்க இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே. 30 பாருங்க. பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள், அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. இந்த வருஷம் பல விஞ்ஞான ரீதியான புதிய படைப்புகள் வரும். ஜீவனுள்ள தேவனை வந்து கேலி பண்ணுற மாதிரியான படைப்புகள், நிறைய விஞ்ஞான ரீதியான முன்னேற்றங்கள், அது தேவனை ஜீவனுள்ள தேவனையே உதாசனப்படுத்துகிற மாதிரி. பல மக்கள் வந்து அதுக்காகவே வேலை செய்வாங்க, தேவனை கேலி பண்ணுன்றதுக்காக, அவருடைய வார்த்தை கேலி பண்ணும்படியாக. நல்ல அறிவாளிங்க இருக்கிறாங்க, திறமைகள். இந்த மாதிரி மீடியாவின் மூலமாக அவங்க உபதேசிக்கப்பட்டு அவங்க படித்த அது தேவனை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. பிசாசு வந்து நல்ல அறிவாளிகளுடைய அவங்களுக்குள்ளே புகுந்துருவான். அதன் மூலமாக அவங்க என்ன உருவாக்குறாங்களோ, அவங்க என்ன படைக்கிறாங்களோ, அது வந்து தேவனை வந்து கேலி செய்கிற மாதிரி இருக்கும், தேவனுடைய ஜீவன தேவனை வந்து கனவீனப்படுத்துகிற மாதிரி. அதிகமாக பிசாசு வந்து மனிதர்களுக்கு கடவுள் இல்லைன்றதை சொல்லுவான், கடவுளுக்கு தேவை இல்லைன்ற மாதிரி. அப்போ வேதம் அந்த சிருஷ்டிப்பு வேதத்தில் இருக்கிற மாதிரி சிருஷ்டிப்பின் இருக்குல்ல, அது பொய்ன்றான். இப்போ டார்வின் தியரி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஸ்கூலில், இந்த எவல்யூஷன் தியரி படிக்கணும்னு சொல்கிறாங்க. 5 விதத்தில் 7 விதத்தில் ஒரு தியரி சொல்கிறாங்க, இப்படி தான் உலகம் உண்டாச்சு, பூமி உண்டாச்சு, மனுஷங்க உண்டாங்கினாங்க. அப்போ எல்லாமே வந்து தேவனுடைய தேவனை கனவீனப்படுத்தும்படி படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா விசுவாசிகள் கூட அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இல்லைனா, அவங்க தேவனுக்குள்ளே உறுதியாக இல்லைனா, ஜெபத்தில் உறுதியாக இல்லைனா, அவங்களால பரலோகத்திலேருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியலன்னா அவங்களுடைய விசுவாசத்தில் அசைக்கப்படுவாங்க. இந்த மாதிரி விஞ்ஞானம் தான் ரைட்டாக இருக்குமோ, இல்லை ஃபிசிக்ஸா, இல்லை டெக்னாலஜியா, இல்லை மெடிசனான்ற மாதிரி. ஆனாலும் உன்னதங்களை உட்கார்ந்துருக்கிறவர் நகைக்கிறார். அவருடைய நேரத்தில் அவர் யாரெல்லாம் ஞானவான்களாக இருந்தாங்களோ அதை கனவீனப்படுத்துவார், அவங்களுடைய கண்ணியிலே அவங்களை பிடிப்பார். ஆண்டவர் அவர்களை அவமானப்படுத்துவார், அவர்களை அவங்களுடைய தந்திரத்திலே பிடிப்பார் ஆண்டவர். வெளிப்படையாக்கப்படுவாங்க. அவங்க எதெல்லாம் அவங்க செய்ய நினச்சாங்களோ அது வேலை செய்யாது, அது வெடிச்சிரும், அந்த மாதிரி வேலை செய்யாமல் போயிடும். அந்த மாதிரி பலவிதமான எக்ஸ்பிரிமெண்ட் ரொம்ப பெருசாக காட்டுவாங்க, பயங்கரமாக. அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அது தோல்வி அடைஞ்சிரும். பல விஞ்ஞான ரீதியான அனுபவங்கள், புதிய விஷயங்களை கொண்டு வராங்க பாருங்கள். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அது தோல்வி அடைஞ்சிருச்சுல. அந்த மாதிரி திடீர்னு தீ பிடிச்சிருது. அது அவங்க சும்மா பார்க் பண்ணிட்டு போனால் கூட தீ பிடிச்சிருது. பஸ்ஸை ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே தீ பிடிச்சிருது. அந்த மாதிரி. ஸோ படிப்படியாக இந்த மாதிரி பெரிய பார்க்கை வந்து ஆரம்பித்தாங்க நிறைய எலக்ட்ரானிக்ஸோட. அதை மூடிட்டாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா அங்கே ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதனால். அப்போ இந்த மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அது ரொம்ப பெருசாக காமிப்பாங்க பாருங்கள், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், அது தோல்வி அடைஞ்சிரும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒழுங்காக வேலை செய்யாது, வெடிக்க கூட செஞ்சிடும். அது மனிதனுடைய வாழ்க்கையவே ஆபத்துக்குள்ளாகிடும். பயங்கரமாக விளம்பரப்படுத்தி பார்க்கு அதெல்லாம் வந்து மூடிடுவாங்க. இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் 2024 யாருக்கெல்லாம் கண் இருக்குதோ, கேட்குற கண்ணோ, பார்க்குற கண்ணோ, கேட்குற காது இருக்குதோ, ஆண்டவர் எழும்பி ஆளுகை செய்கிறார். அவருடைய நியாயத்தீர்ப்பு பூமிங்க இருக்கிறத பார்ப்பாங்க. இப்படிப்பட்டதான நியாயத்தீர்ப்பு வரும். நீங்கள் உங்களோட அதிகாரத்தை எடுக்க நீங்கள் உங்கள் அதிகாரத்தை எடுக்க எதெல்லாம் உங்களை எரிச்சல் பண்ணுதோ ஆவியில், நீங்கள் ஏதோ புதுசாக பார்க்குறீங்க. நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தோன்னே, நெட்ஃப்ளிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது எனக்கு, ஆனால் நான் அதை சபிக்க ஆரம்பித்தேன். அது என்னன்னே எனக்கு தெரியாது, அது எனக்குள்ளே எரிச்சல் வந்துச்சு. நான் வந்து அப்படியே அதை சபிக்க ஆரம்பித்தேன், நான் எச்சரிக்க ஆரம்பித்தேன். பலர் வந்து
அப்போ அந்த இதில் அந்த கண்ணில் விழாதபடி பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ நான் சபிக்க இந்த ஷேர் மார்க்கெட் அது அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எல்லாம் கீழே போகுது, கஸ்டமரும் போகிறாங்க. அல்லேலூயா. நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதையும் நம்ம வந்து ஒன்றுலாம் பண்ணிடலாம். பிசாசு என்ன கட்டணும்னு நினைக்கலாம் அதை உடச்சி போட முடியும். உங்கள் வாய், உங்கள் வார்த்தை, அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிடுங்கி போட, நீங்கள் அழிக்க, உடைத்து போட. ஆமேன். 32 34. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இயற்கை நியாயத்தீர்ப்பு, தேவன் நியாயத்தீர்ப்பு பார்த்து களி கூறுதான். இயற்கை வந்து தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் தேசங்களை அழிக்க பார்க்குறாங்க, இயற்கையை அழிக்க பார்க்குறாங்களோ, முழு இயற்கையும் அது வந்து கற்ப வேதனைப்படுது, அது வந்து துக்கப்படுது. அந்த இதுவரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர்கள் அவர்கள் வெளிப்படும்போது அவங்க நிறைய அழிவுகளை வந்து கொண்டு வராங்க. ஆயிரக்கணக்கான மரங்களை துண்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே லட்சக்கணக்கான ஏக்கரில் இருக்கிற மரங்களை வெட்டிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கார்பன் அப்படின்றாங்க. அதாவது ஆக்சிஜன் அழிக்கும்படியாக இந்த மாதிரி திட்டம் போடுறாங்க. அதனால தான் பாருங்கள், இங்கே என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நியாயத்திற்கு வரும்போது அந்த காட்டு விருட்சங்கள்லாம் கெம்பீரிக்குமா. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து பிசாசுடைய கிரிகளை நிறுத்தும்படியாக இந்த மாதிரியான துன்மார்க்க மூளையுள்ள மக்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி திட்டங்களை போடுறாங்க. இது மேலே வந்து கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும், கர்த்தருக்கு முன்பாக சமுத்திரமும் நிறைய முழங்கும். சமுத்திரத்தில் இருக்க மிருகங்கள் கூட பயங்கரமாக ரேடியேஷன் போடுறாங்க. நிறைய 5G இந்த மாதிரி டவர் ஆண்டனா, நிறைய பறவைகள் வந்து பார்த்தா செத்து போயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. தேனீகள் கூட பாருங்கள் 5G பக்கத்தில் இருக்கும்போது அழிஞ்சு போயிடுச்சு. 4G அவங்க வழி போயிடும், அவங்க குழம்பிருந்தது. திமிங்கலங்கள் அது வந்து எல்லாம் கரைக்கு வந்து ஒதுங்குது. மயாமியில் வந்து பார்த்திங்கன்னா திமிங்கல்கள் வந்து அது வந்து குளிர்ந்த தண்ணீரிலே வாழுகிற கூடிய ஒரு திமிங்கலம். அப்போ முழு இயற்கையே வந்து குழம்பி போயிருக்குது. இப்போ ஜியோ இன்ஜினியரிங், மனிதர்கள் இடைப்படுகிற காரியங்கள், இந்த மாதிரி அவங்கள எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து நியாயம் தீர்க்கும்படி வருகிறார். அது அப்போ வந்து இந்த விருட்சங்கள்லாம் களி கூறுமா. உலகமெங்கும் அறுவடையில் பாதிப்பு வரும். யாரெல்லாம் தேவனுடைய ஞானத்திலையும் வழிநடத்தில் நடக்கலையோ, பல விவசாயிகள் வந்து பாருங்கள் அவங்களுடைய வீடுகள் நிலங்களெல்லாம் விற்றுருவாங்க ரொம்ப குறைந்த விலைக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து ஆசீர்வாதமும் பாதுகாப்பமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இதுவரை இல்லாத அளவு உங்களுடைய எல்லா பகுதிகள், எந்த பகுதியில் உங்களுடைய தாக்கம் இருக்குதோ, உங்களுடைய சரீரம், உங்களுடைய மனது, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம், எல்லாம் உங்கள் வீடு, உங்களுடைய பட்டணம், உங்களுடைய சபை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய தேசம், உலகத்தின் தேசங்கள், எல்லா பகுதிகளும் ஆவியில் வந்து முழு உலகத்தையும் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். ஆவியில் நீங்கள் வந்து சங்கீதம் 2:8 கேளுங்க. என்னிடத்துல தேசத்தை கேளு, நான் உன்னை சுதந்திரமாய் தருவேனாரு. இந்த பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் தருவேனாரு. பாருங்க, தேசம் வந்து உங்களுடைய சுதந்திரமாக இருக்கும். பூமியினுடைய கடைசி பரியந்தம் பூமியினுடைய எல்லா இடமும் ஒரு சுதந்திரமாக ஆண்டு தருவார் உங்களுக்கு முழு நீங்கள் மறுபடியும் பிறந்த விசுவாசியா, நீங்கள் வந்து வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. நீங்கள் சர்வ சிருஷ்டியும் படைத்த சிருஷ்டியுடைய பிள்ளையாக இருக்கு. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் கிரியை செய்யக்கூடிய அதிகாரம், எல்லா தேசத்துலேயும் அதிகாரம் செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. ஜெபத்தின் மூலமாக, அறிக்கையின் மூலமாக, துதியின் மூலமாக, ஆராதனை மூலமாக, தேவதூதரை கட்டவிழ்க்கிறது மூலமாக நீங்கள் அதை செய்ய முடியும். உங்களுடைய நீங்கள் எந்த பகுதியில் உங்களுடைய தாக்கத்தை நீங்கள் கொடுக்க முடியுமோ அது இதுவரை இல்லாத அளவுக்கு முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் பிசாசு வந்து எந்த வேலையாவது இந்த உலகத்தில் செய்யணும்னு பார்த்தானா நீங்கள் கடிந்து கொள்ளுங்க. நீங்கள் சபிங்க, தேவதூதர்களை அனுப்புங்க, போய் பிசாசு கீழே அழிக்கும்படியாக, தேவனுடைய நியாயத்திற்கு உரிமை பாராட்டுங்க, துன்மார்க்க மக்கள் மேலே விழும்படியாக. பிசாசுக்கும் அந்த பிசாசு மக்களுக்கும் இடையில் நியாயத்திற்கு வரும்போது உங்களுடைய துதி, உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய ஜபம், அது மக்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு பாதுகாப்பும், உங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு பாதுகாப்பு இருக்கும். உங்களுடைய
உங்களுடைய சமுத்திரம் நிறைந்திருக்கும். உங்களுடைய எதுவுமே சாகாது. உங்களுடைய வயல்வெளி வந்து களி கூறும், ரொம்ப நிறைந்திருக்கும். உங்களுடைய மரங்கள் கூட அது களி கூறும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை கட்டவிழ்க்கிறதுனால, தேவனுடைய பாதுகாப்பு அங்கே சொல்கிறதுனால, உங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றிலும் ஆமென். களி கூறும், வானங்கள் மகிழும், சமுத்திரம் நிறைவும் முழங்கும். அவர் வந்து பூமி நியாயத்திற்கு வருகிறதுனால நீங்கள் அதில் பங்கு கொள்ளுங்க. நீங்கள் அதில் பங்கு கொள்ளுங்க. எது உங்களுக்கு கீழே இருக்க எல்லாம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும். 34 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதுனாலே மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நீங்கள் அவருடைய இரக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய நன்மையை நீங்கள் சொல்லுங்கள். அது வெளிப்படும், அது வெளிப்படும். எங்கெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ தேவனுடைய நன்மை வெளிப்படும். எங்கெல்லாம் தேசு நாமத்தை சொல்கிறீங்களோ பிசாசுடைய கிரியை வந்து அங்கே வேலை செய்ய முடியாது. பிசாசு தான் என்ன நினச்சானோ அதை செய்ய முடியாது. எங்கெல்லாம் துதிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் ஆராதிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்களோ அது நடக்காது. இஸ்ரவேலின் தேவனாகிய நம்ம நித்தியமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய சூழ்நிலைந்து ஆண்டு ரட்சிப்பார், வழி நடத்துவார். எந்த பஸ்ஸில் போகணும், எந்த ட்ரெயினில் போகணும், எந்த ஃப்ளைட்டில் போகணும், எந்த நேரத்தில் போகணும், அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பார். எந்த சூழ்நிலையிலையும் இந்த ஷாப்பிங்க்கு போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த மாலுக்கு போகலாமா, எல்லா பக்கம் பயம் தாக்குதல் இருக்குது. பல தீ விபத்துகளை நான் பார்க்குறேன். நிறைய ஆர்சன் அப்படின்னா அங்கே வந்து வேணும்னே தூக்கி போடுறது, அந்த தீ வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ரத்தத்தை பார்த்தேன், நிறைய புகையை பார்த்தேன் நான். அது அதிகரிக்கும். கடைசி காலம் வந்து அதிகரிக்க பயங்கரமான எரிமலை வெடிக்கிறது, கொள்ளை நோய், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் அந்த கிளைமேட் நிறைய மாறிடுச்சு. நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா மனிதர்கள் வந்து அதை மாற்றுகிறதுனால, கிளைமேட்டை மாற்றுறதுனால திடீர்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூலாக இருக்கும். பல விதங்களில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு ஆபத்து வராது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெபிக்கிற வரைக்கும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கடிந்து கொள்ளணும் பிசாசின் கிரியைகளை. நாம் சொல்லாத வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த படங்களை பார்த்து எங்களுடைய அறுவடை வந்து பார்த்திங்கன்னா நம்பவே முடியாத மாதிரி இருந்துச்சு. நாங்கள் லாசரஸ் எழுப்பின மாதிரி தான் உயிரோடு எழுப்பியிருக்கிறோம். இப்போ வந்து 80% வந்து வந்துச்சு. 100% வரணும்னு நினச்சேன். லாசரஸ் ஹார்வெஸ்ட் அது ஏதோ அதுக்கு நமக்கு ஈடு தருவாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்லேருந்து. மழை வந்து நமக்கு போயிடுச்சு. இப்போ நமக்கு 80% நம்ம வந்து அறுத்துருக்குறோம். நல்ல ஆரோக்கியமான ஆர்கானிக் அரிசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதை செய்ய நாம் அதை அறிக்கை செய்ய நம்மளுடைய வாழ்க்கை வந்து வேறு மாதிரி இருக்கும். பல தேசங்களில் பயங்கரமாக ஜனங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கும், ரொம்ப அதிகரிக்கும். மக்கள் வந்து பயங்கரமாக நசுக்கப்படுவாங்க, அவங்க அதிகமாக எரிச்சல் அடைவாங்க, கசப்பும் வெறுப்பும் அதிகரிக்கும் மக்களுடைய இருதயங்களில். பயங்கரமான புரட்சி, அந்த மாதிரி கலவரம்லாம் நடக்கும். பயங்கர ஆபத்து நிறைந்த மருந்துகள் வரும். எப்படி போதை மருந்துக்கு அடிமையாகிறாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரியான பயங்கரமான போதை மருந்து வருது. அது மட்டும் இல்லை, புதிய மருந்துகளும் வருது. மனதை மாற்றுகிற காரியங்கள் வருது. இது நல்லது உங்களுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, உங்கள் எலும்புக்கு நல்லதுன்பாங்க, ஏதாவது சொல்லி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது மூளையை பாதிக்கிற மருந்துகளாக இருக்கும். அப்போ மக்கள் வந்து அவங்களோட மனதில் வந்து மாற்றப்படுவாங்க. பல புதிய காரியங்கள் வந்து அதை மாற்றவே முடியாது. அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பண்ணுற பாதிப்பை திருப்பி மாற்ற முடியாது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தான் உங்களுடைய பலன். கிறிஸ்துவின் சிந்தை இருக்குது, உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஆவியானவற்றை கேளுங்க, எல்லாவற்றையும் கேளுங்க. புதுசாக வரதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, எடுக்காதீங்க. அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, ஆவியான சத்தம் கேளுங்க. நான் சாப்பிட்லாமான்னு கேளுங்க. டாக்டர் சொல்கிறாங்க இது ரொம்ப நல்லதுன்றாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. மனுஷனுக்கு நன்மை தோன்ற வழி இருக்குது, ஆனால் அது முடிவு மரண வழி. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. புதிய மருந்துகள் ரொம்ப ஆபத்து, ஜாக்கிரதை. அப்புறம் புதிய சைக்காலஜி நான் சொன்னேன் இல்லையா, பல மக்கள் வந்து ஏஐ மூலமாக, சாட்பாட் மூலமாக பாதிக்கப்படுவாங்க. எந்த தோல்வியும் எதுலேயும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
தோல்வி கிடையாது. எந்த தோல்வி நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு நாளும் தோல்வி நீ ஏற்றுக்கொள்ளாதீங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எதெல்லாம் பார்க்குறதுக்கு தோல்வி மாதிரி தெரியுதோ நீங்கள் அதை ஒரு வாய்ப்பாக நீங்கள் திருப்பி ஒரு ஆசீர்வாதம் மாற்றிடும். நீங்கள் உடனே திருப்பிடணும். டெக்னாலஜி வந்து இந்த மாதிரியான பயங்கரமான வஞ்சகத்துக்கு பயன்படும். நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏலியன்ஸ் வராங்க, வேற்று கிரகத்துலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பறக்கும் தட்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கடவுள் உங்களை படைக்கலன்பாங்க. எந்த கடவுளும் தேவனும் தேவலன்பாங்க. உங்களுக்கு வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்க தான் உங்களை உருவாக்குனாங்கன்னுவாங்க. இந்த மாதிரியான பயங்கரமான வஞ்சகம் வருது. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்படுறாங்களோ, இயேசுக்குள்ளே ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் நிலச்சி நிற்பாங்க. நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். உங்களுடைய விசுவாசத்துக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். நேரம் வாய்ந்தாலும் வாய்க்காட்டாலும் நீங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். எல்லா நேரத்துலேயும் நீங்கள் சுவிசேஷத்தை ஆயத்தமாக நீங்கள் வச்சுக்கணும். அறிக்கை சேர்த்து நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை தாக்கும் போது எழும்புறது இல்லைங்க. நீங்கள் எப்பயுமே அந்த சாட்சிக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். இது நேரம் பார்த்தீங்கன்னா ஊர்தரிக்க வேண்டிய நேரம். கிறிஸ்தவத்தை ரொம்ப அதிகமாக பல தேசங்களில் வெளித்தள்ள போகிறாங்க. கிறிஸ்தவ ரொம்ப ஆபத்தானங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க பாதகமானவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த காலம் நீங்கள் ரொம்ப உறுதி அடைய வேண்டிய காலம். நம்ம ரொம்ப உறுதியாக நிற்க நாம் எல்லா பிசாசினுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியும். பிசாசு எப்படியாவது அந்த மிருகத்தை கொண்டு வர நினைக்கிறான். இந்த மாதிரி கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்கள்லாம் நடக்கிறதுக்காக பண்ணுறான். ஆனால் நீங்கள் உறுதியாக நில்லுங்க. எல்லா தண்ணீரும் தடுத்து நிறுத்தப்படும். ஆண்டவர் வெற்றி கொடி ஏற்றுவார். அவர் ஏற்றுவார். எப்படி? நீங்கள் தான் அந்த வெற்றி, நீங்கள் தான் வெற்றி கொடி, நீங்கள் தான் அங்கே எழும்ப போகிறீங்க. நீங்கள் அந்த தண்ணி அடிச்சுட்டு போக மாட்டீங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிற்பீங்க. நீங்கள் இல்லை, நான் முறுமுறுக்க மாட்டேன், நான் குறை சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்லுவீங்க. இந்த வருஷம் பிசாசு பயங்கரமான அழிவில் கொண்டு வர பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய துதிக்கிற மக்களை உலகமெங்கும் எழுப்புவார். ஆண்டவர் தன்னுடைய மக்களை தொடர்பு கொள்ளுவார். உலகமெங்கும் இதுவரை இல்லாத அளவு மக்கள் அதிகமாக பிசாசு எப்படி மேற்கொள்கிறான்றதை காண்பார். கிறிஸ்துவர் இதுவரை இல்லாதவர்களுக்கு நெருக்கமாக வருவாங்க. அங்கே இருக்கிற தாக்குதல் மூலமாக பயங்கரமாக விடுதலும் இருக்கும். கிறிஸ்தவத்தில் பாதி வஞ்சகத்துக்குள்ளே போயிடும், பாதி ஆனால் அந்த மீந்தி இருக்கிறவர்கள் அவங்க உறுதியாவாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு இன்னும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒன்றாக நிற்பாங்க. ரொம்ப வல்லமையாக, ரொம்ப அக்கினியாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப அற்புதத்தோடு, ரொம்ப விஞ்ஞானம், ரொம்ப போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க, போய் வியாதி சுத்தமாக்குவாங்க, மருத்துவர் உயிரோடு எழுப்புவாங்க. வல்லமையான ஒரு சேனையா, இதுவரை தடுத்திருந்தா சேனையா இந்த வருஷம் உங்களுக்கு தான். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆமென்.